வெல்கம் பேக் டு த செஷன். இன்னைக்கு 12th டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel current carrying conductors, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் லெசன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டாபிக் இதில் பார்த்தோம், பயோட் சாவர்ட் லா டியூ டு அன் இன்ஃபைனைட் கண்டக்டர். அதோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் இதில். டியூ டு அன் இன்ஃபைனைட் கண்டக்டர், இது ரெண்டுமே இன்ஃபைனைட் கண்டக்டர். பிட்வீன் parallelனா ரெண்டுமே போயிட்டே இருக்கு, ஒயர் இன்ஃபைனைட்டாக இருக்கு. We know that field produced by an infinite current carrying conductor at a distance mu naught I by 2 pi r. Distance d na 2 pi d. ரெண்டு கண்டக்டர் இருக்கு, parallel இருக்கு, separated by distance d. இதோட magnetic field இது மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, இதோட magnetic field இது மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிருக்கேன். இந்த டெரிவேஷனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த செஷன்ல நம்ம மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம்ல ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel current carrying conductors இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது போர்டு எக்ஸாமில் சிபிஎஸ்சிக்கு 5 மார்க் கொஷினாக வரும். ரெகுலராக கேட்டதில்லை, பட் 2 to 3 years தேர் ஆஸ்கிங் ஆஸ் அ 5 மார்க் கொஷின். லெட் அஸ் கன்சிடர் டூ parallel current carrying conductors. நமக்கு ஆல்ரெடி தெரியும், டியூ டு அன் இன்ஃபைனைட், இது வந்து ஒரு இன்ஃபைனைட் கண்டக்டர் தான். டூ parallelனா தே ஆர் parallel வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர், இன்ஃபைனைட் கண்டக்டர், அண்ட் தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் டி. நமக்கு தெரியும் இன்ஃபைனைட் கண்டக்டர்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியும், B ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை டி. இங்கே டிஸ்டன்ஸ் டிங்கிறதால ரெண்டுத்துக்கும் நான் டின்னு எடுத்துக்கிறேன், ஆருக்கு பதில். நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஐ கேன் ட்ரா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை கண்டக்டர் 2, கண்டக்டர் 1 தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை கண்டக்டர் 2 அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம் ரூல், ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை கண்டக்டர் 2 ஆன் 1. இது பார்த்தோன்னா, இந்த இதில் பார்த்தோன்னா இட் வில் பி outwards. Color நான் change பண்ணி போடுறேன். This will be outwards. Field is outwards. Similarly, field due to conductor 1 which is acting on conductor 2. Thumb rule, அதே thumb rule apply பண்ணுங்க. Field due to 1, conductor 1, field due to conductor 2. இப்போ அதோட field எப்படி இருக்கும்? conductor 2 மேலே அது இப்படி ஆக்ட் ஆகும். அது வந்து பார்த்தோன்னா cross. ஏன்னா field is inwards. இதில் போகிற ஃபீல்டு வந்து இட் இஸ் இன்வெர்ட்ஸ், இப்படி போயிட்டு இப்படி வருது. ஃபீல்ட் டைரக்ஷன் நான் இங்கே டெபிக் பண்ணியிருக்கேன். இந்த கரண்ட் கேரிங் ஒயருக்கு ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் கரண்ட் இருக்குது. ஹியர் த ஃபீல்ட் இஸ் இன்வெர்ட்ஸ் ஆன் கண்டக்டர் 2, ஆன் கண்டக்டர் 1 ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட்ஸ். நமக்கு தெரியும் அப்போ ஃபீல்ட் டியூ டு கண்டக்டர் 1 என்ன எழுதலாம்? B1 இஸ் மியூ நாட் I1 by 2 pi d which is acting on 2. Similarly, field acting on 1 due to 2, அப்போ B2 field due to 2 is mu naught I2 by 2 pi d. இதில் let us consider the current in the conductors as I1, I2. கண்டக்டர் 1 I1, கண்டக்டர் 2 I2ன்னு எடுத்துப்போம். ஃபீல்டை ஃப்ரம் இன்ஃபைனைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், பயோட் சாவர்ட் லா அந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ரிமெம்பர், ப்ளீஸ் ரிவைண்ட் தட் பயோட் சாவர்ட் லா டெரிவேஷன் ஃபார் an infinite conductor mu naught I by 2 pi d. இது ரெண்டும் பார்த்துட்டோம். இப்போ பை ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், நமக்கு தெரியும் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தெரியும், எப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல வந்து நான் ஒரு கண்டக்டர் 1க்கு நம்ம பார்த்தோன்னா 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம்பை ஸ்ட்ரெச் பண்ணணும் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி. எதுக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் we can find the direction of force acting on the two conductors because of the magnetic field acting on the two conductors. இப்போ நம்ம 3 ஃபிங்கர்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணோம், 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டக்டர் 1ல ஃபீல்டு அவுட்வேர்டில் இருக்குது, கரண்ட்டு அப்வேர்டில் போயிட்டு இருக்கு. அப்போ மிடில் ஃபிங்கர் கண்டக்டர், இப்போ தம்ப் எந்த பக்கம் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் கண்டக்டர் 2, தட் இஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் கண்டக்டர் 1 டியூ டு கண்டக்டர் 2. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் கண்டக்டர் 2 பார்க்குறோம், அதே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். கரண்ட் அப்வேர்ட்ஸில் போயிட்டு இருக்கு, ஆனால் ஃபீல்டு இஸ் இன்வெர்ட்ஸ், கிராஸ்மாக இருக்குது. நம்ம தெரியும் கிராஸ் போட்டோன்னா இன்வேர்டுன்னு அர்த்தம். அதே டாட் போட்டு சர்க்கிள் பண்ணோன்னா இட் இஸ் அவுட்வேர்ட்னு அர்த்தம். இங்கே நான் வந்து கண்டக்டர் 1ல அவுட்வேர்ட்ஸ் இருக்கு ஃபீல்டு, கண்டக்டர் 2ல இன்வெர்ட்ஸ் இருக்கு ஃபீல்டு. அப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி கரண்ட் அப்வேர்ட்ஸ், ஃபீல்டு இஸ் இன்வெர்ட்ஸ், தம்பு எந்த பக்கம் பாயிண்ட் இருக்கு? தம்பு இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் கண்டக்டர் 1. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் கண்டக்டர் 2 டியூ டு கண்டக்டர் 1 இஸ் டுவர்ட்ஸ் கண்டக்டர் 1. அப்போ எப்படி இருக்கு? ஹியர் பிகாஸ் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் and parallel current carrying wires, force is attractive from Fleming's left hand rule. That is, which shows that
நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒபே ஆகுது. F12 வெக்டர் இஸ் குவைட் ஆப்போசிட் டு F21 வெக்டர். தட் இஸ் F12 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டர். அப்போ F எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். F ஓட எக்ஸ்பிரஷன் F இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் IL கிராஸ் B. கரண்ட் கேரிங் கண்டக்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது IL கிராஸ் B. இங்கே நம்ம கிளியராக இருக்குது. நமக்கு லென்த்து வந்து எந்த டைரக்ஷன் எடுத்துக்கணும், கரண்ட் எலிமெண்ட்னு படிச்சிருக்கோம் பயோட் சாப்டரில். அப்போ IL வெக்டர் வந்து அப்வர்டில் இருக்குது, ஆனால் B வெக்டர் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் இருக்குது. அப்போ ஆல்வேஸ் ஹியர் L வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு B வெக்டர் இன் திஸ் டெரிவேஷன். அப்போ LB sin 19 ஆகிடும். அப்போ F12 எப்படி எழுதலாம், F12 இஸ் எது மேலே ஆக்ட் ஆகுது ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், I1 மேலே ஆக்ட் ஆகுது. அதோட லென்த் இன்ஃபைனைட் லென்த் L. எந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2. அப்போ எக்ஸ்பிரஷன் I1 L mu naught I2 by 2 pi d. This is force acting on 1 due to 2. Similarly, force acting on 2 due to 1. எந்த வயரில் ஆக்ட் ஆகுது, force acting on 2. So current carrying conductor 2ல ஆக்ட் ஆகுது, அதோட லென்த் L. அதில் ஆக்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட ஃபீல்டு 1ஓட ஃபீல்டு, கண்டக்டர் 1ஓட ஃபீல்டு. இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணால் I2 L mu naught I1 by 2 pi d. இப்போ ரீரைட் பண்ணோன்னா both expressions we are getting mu naught I1 I2 L by 2 pi d. Similarly, for F21 is also mu naught I1 I2 L by 2 pi d. So this shows that both the forces are having equal magnitude but opposite in direction. So we are putting minus symbol in vectors. So Newton's third law obey ஆகுது. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதை 5 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, 3.5 மார்க்ஸ். இதில் வந்து டயக்ராமுக்கு வந்து ஒரு 1.5 மார்க்ஸ் வித் த டிபிக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் அவுட்வர்ட் காமிக்கணும், ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் இருந்தால் அட்ராக்டிவ்னு காமிக்கணும். இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் சப்போஸ் பேரலாக இருந்ததுன்னா ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ், நமக்கு தெரியும் F. அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் கேரிங் கண்டக்டராக இருந்தால் ஃபோர்ஸ் வில் பி ரிப்பல்சிவ். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இதில் வேறு என்ன கேட்பாங்கன்னா, ஃப்ரம் திஸ் டெரிவேஷன் தே வில் ஆஸ்க் யூ டு டிஃபைன் 1 ஆம்பியர். அதை ஈஸியாக நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். ஐ திங்க் டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். F12 or F21 both are equal to mu naught I1 I2 L by 2 pi d. I1 I2 எடுத்துக்கலாம், இல்லை IA IB அப்படின்னா mu naught IA IB L by 2 pi d. டிஸ்டன்ஸ் டிங்கிறதால 2 pi d எடுத்திருக்கேன். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டெரிவேஷன். ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஃபைன் 1 ஆம்பியர். 1 ஆம்பியரை வந்து 1 கூலம் per second நம்ம நார்மலாக எக்ஸாமில் எழுதக்கூடாது, அது மார்க் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம we want to use this idea. 2 current carrying conductors carrying current of, each carrying a current of 1 ampere, 2 parallel current carrying conductors each carrying a current of 1 ampere when they are separated by a distance of 1 meter in vacuum. Another 2 parallel current carrying conductors carrying current 1 ampere separated by a distance of 1 meter in air or vacuum. எப்படி என்ன சொல்லலாம், in air or vacuum will experience a force of, எப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் சொல்லலாம். ஏன்னா இங்கே லென்த் இன்ஃபினிட்டிங்கிறதால அப்படி எழுதிக்கலாம், F by L. எப்படி எழுதுவோம், mu naught I1 I2. அப்போ mu naught into I1 வந்து 1, I2வும் 1. லென்த் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம் L 2 pi d, 2 pi into 1. அப்போ என்ன ஆன்சர் வருது, mu naught by 2 pi. இந்த அளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். தட் இஸ் நியூட்டன் பர் மீட்டர், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அதான் என்னது, 2 into 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் mu naught மீன்ஸ் 4 pi into 10⁻⁻7. சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் 2 into 10⁻⁻7 நியூட்டன் per மீட்டர். இதை டயக்ராமேட்டிக்காகவும் நம்ம எழுதலாம். இது மாதிரி 1 ஆம்பியர் கரண்ட் இருக்குது, இதால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் which is 2 into 10⁻⁻7 நியூட்டன் per மீட்டர் இப்படியும் எழுதலாம். இல்லை வேர்டிங்ஸ்லையும் when 2 parallel conductors carrying 1 ampere current each separated by 1 meter in air will experience a force per unit length of 2 into 10⁻⁻7 நியூட்டன் per மீட்டர், இல்லை mu naught by 2 pi நியூட்டன் per மீட்டர். இது எழுதினா தான் 1 மார்க். இது டெஃபனிஷன். சிம்பிளாக டயக்ராமேட்டிக்காவோ இல்லை சென்டென்ஸ்லேயோ எழுதலாம். இது டோட்டலாக சேர்த்து 5 மார்க்கில் they will ask you. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 12th derivation, force between 2 parallel current carrying conductors. Please share it to your friends. Thank you.